ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து 5 வாரங்களுக்கு மேலாக நடத்தும் போரில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கெடுக்கடை விதித்தும் வேண்டுகோள்கள் மற்றும் எச்சரிக்கைகளை விடுத்தும் வந்துள்ளார். ஆனால் அவை இவ்வளவு வெளிப்படையாக அமைந்திருப்பது மிக அரிதே. ஈரானுக்கு எதிரான புதிய தாக்குதல்கள் பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை வாஷிங்டன் டிசி நேரப்படி இரவு 8 மணிக்கு இந்த தாக்குதல் தொடங்கும். 4 மணி நேரத்துக்குள் அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு பாலமும் மின் நிலையமும் முற்றிலுமாக அழிக்கப்படும். மிக குறைவான விஷயங்களே வரம்புக்கு அப்பாற்பட்டவை என்று திங்கட்கிழமை ட்ரம்ப் கூறினார். இந்த நிலையை தவிர்க்க ட்ரம்பின் கூற்றுப்படி ஈரான் அவருக்கு ஏற்புடைய ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள வேண்டும். அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற எண்ணெய் போக்குவரத்து இடம்பெற வேண்டும். காலக்கெடு நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் ட்ரம்பின் நிபந்தனைக்கு இணங்க ஈரான் தயாராக இருப்பதாக காட்டும் அறிகுறிகள் மிக குறைவாகவே உள்ளன. ஈரான் தற்காலிக போர் நிறுத்தத்தை நிராகரித்ததுடன் தங்களுக்கான கோரிக்கை பட்டியலையும் வெளியிட்டுள்ளனர். அமெரிக்க அதிகாரி ஒருவர் இக்கோரிக்கைகளை அதிகபட்ச கோரிக்கைகள் என்று வர்ணித்துள்ளார். இது அமெரிக்க அதிபரை ஒரு இக்கட்டான நிலையில் நிறுத்துகின்றது. ஒருவேளை உடன்பாடு எதுவும் எட்டப்படாவிட்டால் ட்ரம்ப் தனது காலக்கெடுவை நீடிக்க கூடும். அப்படி செய்தால் கடந்த 3 வாரங்களில் அது 4வது முறையாக இருக்கும். ஆனால் கடுமையான சொற்களும் தீவிர எச்சரிக்கைகளும் இணைந்த இத்தகைய விரிவான மிரட்டல்களுக்கு பிறகு பின்வாங்கினால் ட்ரம்ப் மீதான நம்பகத்தன்மை பாதிக்கக்கூடும். ஈரானின் உட்பகுதியில் விமானம் வீழ்த்தப்பட்ட நிலையில் சிக்கிக்கொண்ட 2 விமானிகளை மீட்க இந்த வார இறுதியில் அமெரிக்கா மேற்கொண்ட நுட்பமான நடவடிக்கையின் மூலம் அதன் ராணுவ வல்லமையையும் தந்திரோபாய திறனும் தெளிவாக வெளிப்பட்ட போதிலும் அமெரிக்கா ஒரு தெளிவான வலிமையான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று ஈரானும் உலகின் பிற நாடுகளும் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது. நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் என திங்கட்கிழமை பிற்பகல் நடைபெற்ற தனது செய்தியாளர் சந்திப்பின் போது ட்ரம்ப் வலியுறுத்தி கூறினார். அவர்கள் ராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டு விட்டனர். அவர்களிடம் எஞ்சியிருப்பது ஒரே ஒரு மனநிலை மட்டுமே. நாம் நீரில் ஓரிரு கன்னிவெடிகளை போடுவோம் என்பதுதான் அது. ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் கன்னிவெடிகள் ஆகியவற்றை கொண்டு ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் டேங்கர்கள் செல்வதை தடுக்கும் திறன் கொண்டு அந்த உளவியல் அணுகுமுறையானது அமெரிக்கா ஒப்புக்கொள்ள தயாராக இருப்பதை விடவும் ஈரானுக்கு மிகவும் வலிமையான ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடும். திங்கட்கிழமையன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது கடந்த ஆண்டில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது நடாத்தப்பட்ட மிட்நைட் ஹேமர் குண்டுவீச்சு தாக்குதலில் ஜனவரி மாதம் வெனிசுவேலா அதிபர் நிகோலஸ் மதுரோ சிறைபிடிக்கப்பட்டது மற்றும் இந்த வார இறுதியில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணி ஆகியவற்றில் வெளிப்பட்ட அமெரிக்க ராணுவத்தின் துல்லியம் குறித்து ட்ரம்ப் வியந்தார். நூற்றுக்கணக்கான விமானங்கள் மற்றும் உயரடுக்கு ராணுவ வீரர்கள் ஒருங்கிணைத்தல், திசை திரும்பும் உத்திகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப திறன்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய அந்த மிக சமீபத்திய நடவடிக்கையை அவரும் அவரது தேசிய பாதுகாப்பு அமைப்பினரும் கொண்டாடினர். அந்த முயற்சி வியக்கத்தக்கதாக அமைந்திருந்த போதிலும் பாதுகாப்பு செயலாளர் பேட் கேக்ஷெத் ஒரு சாத்தியமான பேரழிவு என்று ஒப்புக்கொண்டிருந்த ஒன்றை முறியடிப்பதற்காகவே அது மேற்கொள்ளப்பட்டது. அந்த பேரழிவு தவிர்க்கப்பட்டிருந்தாலும் அந்த வெற்றிகரமான மீட்பு நடவடிக்கை ஈரானில் அமெரிக்க படைகள் இன்றும் எதிர்கொள்ளும் ஆபத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்க ராணுவ வல்லமைக்கும் வரம்புகள் உண்டு என்பதை அதிபர் தற்போது உணர்ந்து கொண்டிருக்கலாம். நாம் அவர்களை சரமாரியாக குண்டு வீசி தாக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். அவர்களை நிலைகுலைய செய்யலாம். ஆனால் அந்த நீரிணையை மூடுவதற்கு ஒரே ஒரு பயங்கரவாதி மட்டும் போதாது. மற்றொரு வழி, ட்ரம்ப் தனது எச்சரிக்கைகளை செயற்படுத்தலாம். திங்களன்று பல சந்தர்ப்பங்களில் தான் அந்த வழியை பின்பற்ற விரும்பவில்லை என்று ட்ரம்ப் கூறினார். ஈரான் மக்கள் தற்போது நடைபெற்று வரும் அமெரிக்க ராணுவ நடவடிக்கையை தாங்கிக் கொள்ள தயாராக இருப்பதாகவும், சொல்லப்போனால் தங்கள் நகரங்கள் மீது விழும் குண்டுகளை அவர்கள் வரவேற்பதாகவும் ட்ரம்ப் கூறிய அதே வேளையில் அமெரிக்கா இப்போது எதையெல்லாம் அளிக்கிறதோ அவை அனைத்தும் இறுதியில் மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டியிருக்கும் என்பதையும், அந்த மறுசீரமைப்பு பணியில் அமெரிக்காவை இறுதியில் பங்களிக்கக்கூடும் என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அவர்களின் உட்கட்டமைப்பை நான் அழிக்க விரும்புகின்றேனா? இல்லை என அவர் கூறினார். தற்போதைய நிலையில் நாங்கள் இன்றே அங்கிருந்து வெளியேறினால் தங்கள் நாட்டை மீண்டும் கட்டமைக்க அவர்களுக்கு 20 ஆண்டுகள் ஆகும். தான் விடுத்த குண்டுவீச்சு மிரட்டல்களை செயற்படுத்தினால் மறுசீரமைப்பு பணிகள் ஒரு 100 ஆண்டு காலம் பிடிக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். ஈரான் எந்த கற்கால நிலைக்கு தள்ளப்படும் என்று அவர்கள் எச்சரித்தாரோ அது அப்படியே நிகழ்ந்து விடாது என்றாலும் ஈரான் உறுதியளித்துள்ள அந்த கடும் விளைவுகளை ஏற்படுத்தும். பதிலடியால் ஏற்படக்கூடிய பிராந்திய தாக்கங்கள் உள்ளிட்ட அதை தொடர்ந்து எழக்கூடிய மனிதாபிமான நெருக்கடியானது பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம்.
எனினும் இந்த நேரத்தில் ட்ரம்ப் ஒரு திருப்பு முனைக்கான நம்பிக்கையை தொடர்ந்து தக்க வைத்து வருகின்றார். மறுபுறத்தில் சுறுசுறுப்பான பேச்சுவார்த்தைகளில் விருப்பமுள்ள ஒரு தரப்பினர் எங்களிடம் உள்ளனர் என அவர் கூறினார். அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை விட விரும்புகின்றார்கள். அதற்கு மேல் என்னால் எதுவும் கூற முடியாது. நிலைமை இவ்வளவு சிக்கலாக இருக்கும் நிலையில் அதிபரின் வெளிப்படைத்தன்மை இன்மை குறிப்பிடத்தக்கது. அவரிடம் ஒரு திட்டம் உள்ளது. ஒவ்வொரு விஷயமும் எங்களால் முழுமையாக சிந்திக்கப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார். திரைக்கு பின்னால் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளப்பட்டதை விட வெகு தூரம் முன்னேறியுள்ளது என்பதற்கான ஒரு அறிகுறியாக இது இருக்கலாம். அல்லது இது வரும் மிரட்டல் என்றும் வீண் ஆசை ஆகியவற்றின் ஏதோ ஒரு கலவையாகவும் இருக்கலாம். நாளை, அதாவது இன்று வரை அவர்களுக்கு அவகாசம் உள்ளது என ட்ரம்ப் கூறியுள்ளார். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அவர்கள் நம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக நான் நம்புகின்றேன். அது நமக்கு தெரிந்துவிடும் என்று நினைக்கின்றேன்.